வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடந்த அரசு நிகழ்வின் போது பாஜகவை கடுமையாக விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின், டெல்லியில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டை மீறி தமிழ்நாடு எப்போதும் இருக்கும் என்று அறிவித்தார். அரசியல் வற்புறுத்தல் மற்றும் சோதனைகள் மூலம் அரசாங்கங்களை அமைக்கும் பாஜகவின் தந்திரோபாயங்களை நிராகரித்த ஸ்டாலின், அத்தகைய உத்திகள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றார். 2026ஆம் ஆண்டில் திமுகவின் கீழ் திராவிட மாதிரி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். தமிழர்கள் ஆழமாக வேரூன்றிய சுயமரியாதை உணர்வை கொண்டுள்ளனர், மேலும் வெளிப்புற ஆதிக்கத்திற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டார்கள் என்பதை வலியுறுத்தினார். அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்கள் மூலம் தமிழ்நாட்டில் கூட்டணிகளை உருவாக்க பாஜக முயற்சிப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அத்தகைய முயற்சிகள் பயனற்றவை என்று எச்சரித்தார். தமிழ்நாட்டின் அரசியல் சுதந்திரத்தை வலியுறுத்தி அமித்ஷா அல்ல, ஆனால் எந்த ஷாவும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று தைரியமாக கூறினார். தமிழர்கள் மத்திய நிறுவனங்களுக்கு அடிபணியவில்லை என்றும், டெல்லியின் சர்வாதிகார தந்திரோபாயங்களால் அவர்களின் தனித்துவமான அடையாளத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்த முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் சமீபத்திய கருத்துகளையும், ஒடிசாவில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த IAS அதிகாரியை குறிவைத்ததையும் மேற்கோள் காட்டி பாஜக தமிழர்களை அவமதிப்பதாக முதல்வர் விமர்சித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ்நாட்டின் நிதி கோரிக்கைகள் குறித்த மறைமுக விமர்சனத்திற்கு பதிலளித்த ஸ்டாலின், மத்திய அரசு மாநிலங்களை வெறும் பிச்சைக்காரர்களாக பார்க்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். குஜராத் முதல்வராக இருந்தபோது மாநில உரிமைகள் குறித்த மோடியின் சொந்த நிலைப்பாட்டை அவர் நினைவூட்டினார். அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கிய ஒரு கூர்மையான கருத்தில், அரசியல் ஆதாயத்திற்காக சில சந்தர்ப்பவாதிகள் தமிழக மக்களை காட்டிக் கொடுக்க தயாராக இருப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எல்லை நிர்ணயம், நீட் விலக்கு மற்றும் மும்மொழிக் கொள்கை போன்ற பிரச்சினைகளை திமுக கவனச்சிதறல்களாக பயன்படுத்துகிறது என்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கூற்றுகளை அவர் நிராகரித்தார். அதற்கு பதிலாக தமிழ்நாடு அனைத்து இந்திய மாநிலங்களின் சார்பாகவும் இந்த கவலைகளை எழுப்புகிறது என்று வாதிட்டார். இந்த கேள்விகளை நிராகரிப்பதற்கு பதிலாக ஷா நேர்மையாக பதிலளிக்க வேண்டும் என்று அவர் சவால் விடுத்தார். தனது உரையை முடித்த ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதியின் மரபை நினைவு கூர்ந்தார். அவர் தனது அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாகவும், நட்பை விரிவுபடுத்துவதாகவும், உரிமைகளுக்காக போராடுவதாகவும் வலியுறுத்தினார். சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை கருணாநிதி எவ்வாறு வென்றெடுத்தார் என்பதை அவர் எடுத்துரைத்தார். மேலும் தற்போதைய அரசாங்கம் புதிதாக அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு மூலம் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என்று உறுதியளித்தார். பாஜக தலைமையிலான மத்திய அரசிடமிருந்து வேண்டுமென்றே தடைகள் இருப்பதாக அவர் கூறிய போதிலும், தமிழ்நாடு பல வளர்ச்சிக் குறியீடுகளில் தொடர்ந்து சிறந்து விளங்குகிறது என்று ஸ்டாலின் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.